நீங்களே பாருங்களேன். ஓ ஓ இல்ல, எனது ஐஸ்கிரீம் விழுந்து விட்டது. என்ன நடக்குது? கடவுளே, இது எல்லாம் எவ்வளவு... ஓ, அது என்ன? யாராவது அழுகுறாங்களா? பாப்போம். அது என்ன ஏமா? நோம் நோம், அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லாம் எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒடிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பைபை, அந்ததை பாருங்கள். என்ன? அது மேசையின் கீழே இருக்கிறது. அட, கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. சுத்தி மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது.
கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சுக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். சிற்றரசி வானவில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சூர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன்.
அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்டப் போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். குறைச்சல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம் கண்டிப்பாக பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது அது கொஞ்சம் மோசமாக சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது ஐயோ. பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடெல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ ஹூ, அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம். இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா, இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள். எல்சா. எம்மாவிற்கு நன்றி.